அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதானுடைய மாதம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு இந்த மாதத்தை அடைந்து இந்த மாதத்தின் மூலமாக அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்வார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எமக்கும் அந்த வாய்ப்பை அளித்ததற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவோம். அல்லாஹ் எமக்கு கொடுத்த இந்த கண்ணியமிக்க விருந்தாளியை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எவ்வளவு கண்ணியப்படுத்தும்படி எமக்கு கட்டளையிட்டார்களோ அப்படி கண்ணியப்படுத்துவதற்கு எம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளுவோம். கண்ணியத்துக்குரியவர்களே, முதலாவது அடிப்படையை உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியவற்றை படைப்பான். தான் படைத்ததிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியவற்றை தேர்ந்தெடுப்பான். قال تعالى وربك يخلق ما يشاء ويختار. அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை அல்லாஹ் படைக்கின்றான். அந்த படைப்பில் அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் தனக்கென்று விசேஷமாக சில தேர்ந்தெடுப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்தான். இந்த உலகத்திலே மனிதர்கள் ஜின்கள் வாழ்வதற்கு ஏற்ப அல்லாஹ் இந்த பூமியை தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே பல படைப்பினங்களை உயிரினங்களை அல்லாஹ் படைத்தான். அதிலே மலக்குகளை விசேஷமாக தனக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே இந்த பூமியில் பல இடங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். அந்த இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியமிக்க சிறப்புமிக்க ஊராக இடமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்காவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே தன்னுடைய இல்லங்களாக பலவற்றை அல்லாஹ் ஆக்கினான். அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்குரிய இல்லமாக பைத்துல்லாஹ் கஅபாவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளை பலவாறாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்தான். அதிலே விசேஷமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில மலக்குகளை தனக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல், மீகாயில், மலக்குல் மௌத், இந்த மலக்குகளை எல்லாம் அல்லாஹ் விசேஷமாக தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்தான், ஜின்களை படைத்தான். அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான். அந்த நபிமார்கள் ரசூல்மார்களிடம் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலுல் அஸ்மி மினர் ருசுல் 5 நபிமார்களை அல்லாஹ் விசேஷமாக தேர்ந்தெடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 நபிமார்களை அல்லாஹ் விசேஷமாக தேர்ந்தெடுத்தான். இந்த 5லும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னிடத்திலே மிக நெருக்கமாக 2 நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இருவரிடத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னிடத்திலே மிக மிக நெருக்கமாக தனக்கு விருப்பத்திற்குரிய ஒரு படைப்பாக இந்த உலகத்திலே இந்த படைப்பை போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறு எந்த படைப்பையும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரூபிப்பதற்காக வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகில உலகத்திற்கும் அருள்கொடையாக அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஹபீபாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இப்படி அல்லாஹுடைய தேர்ந்தெடுப்பு நீண்டு கொண்டே போகும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய கணக்கில் மாதங்களின் எண்ணிக்கை 12. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மாதங்களின் கிரீடமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ரமதானிலே அல்லாஹ் பல இரவுகளை அல்லாஹ் ஆக்கினான்.
அதிலே விசேஷமான இரவாக லைலத்துல் கத்ரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த விசேஷமான தேர்ந்தெடுப்பில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் படைத்த படைப்பில், படைத்த படைப்பிடங்களில், படைத்த இடங்களில், மாதங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்த மிக கண்ணியமான, மிக உயர்வான, இதனுடைய மதிப்பை, இதனுடைய கூலிகளை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்ற கண்ணியத்திற்கு ஏற்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதம் மற்ற மாதங்களை போன்று கிடையாது. இந்த ரமதானுடைய சிறப்புகளும், இந்த ரமதானிலே கடமையாக்கப்பட்ட கடமைகளும், இந்த ரமதானிலே அல்லாஹ் அருள் செய்த விதங்களும் மற்ற மாதங்களை போன்று கிடையாது. எம்மிலே பலருக்கு மற்ற மாதங்களை அடைவது போன்றுதான் இந்த ரமதானுடைய மாதத்தை அடையும் பொழுதும் உணர்வு இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய உள்ளங்களை பாதுகாப்பானாக, அவர்களுடைய உள்ளங்களுடைய அந்த அழுக்கை அல்லாஹ் நீக்குவானாக. மூமின்களுக்கு இந்த ரமதானுடைய மாதம் மிகப்பெரிய விருந்தாளி, ஒரு கண்ணியமிக்க விருந்தாளி, ஒரு அருள் பொருந்திய விருந்தாளி. இதை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த மாதம் எப்போது வரும் என்று தங்களுடைய வருடங்களின் கணக்கை எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இந்த மாதத்தை அடைந்தால் இந்த மாதத்தை முழுவதுமாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டியதற்கு ஏற்ப இந்த மாதத்துடைய ஒவ்வொரு நிமிடங்களையும் கழிப்பார்கள். அவர்கள்தான் மூமின்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்திலே எம்மை ஆக்குவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கலாம், தன்னுடைய புத்தகம், அதை இறக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய விசேஷமான அருள் பொருந்திய இரவான லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைருன் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். நபியே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்றால் என்ன தெரியுமா? அது 1000 மாதங்களை விட சிறந்தது. லா இலாஹ இல்லல்லாஹ். 1000 மாதங்களில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுடைய கூலி இந்த ஒரு இரவிலே கிடைத்துவிடும். அவ்வளவு கண்ணியமிக்க இரவை அல்லாஹ் இந்த மாதத்தில் வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வணக்க வழிபாட்டில் சிறந்த வணக்க வழிபாடாகிய நோன்பை, ஷஹ்ரு ஸியாம், இந்த முழு மாதத்தையும் நோன்புடைய மாதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி இருக்கிறான். நோன்புடைய சிறப்புகள் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, மன் ஸாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், கொஞ்சம் கேளுங்கள், மன் ஸாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவன் ஒரு நாள் நோன்பு வைத்தால் பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 கரீஃபா ஐ ஆமா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருவன் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய முகத்தை எதிர்நோக்கி நோன்பை நோக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரக நெருப்பிலிருந்து 70 ஆண்டுகள் அல்லாஹ் தூரமாக்குகிறான். லா இலாஹ இல்லல்லாஹ். ஷஹ்ரு ஸியாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நோன்பின் மாதமாக இதை ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபா غفر له ما تقدم من ذنبه. யார் இந்த ரமதானுடைய மாதத்திலே நோன்புகளை நோக்கிறார்களோ அவர்கள் முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபா غفر له ما تقدم من ذنبه. யார் இந்த ரமதானுடைய இரவுகளிலே நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபா
غفر له ما تقدم من ذنبه. யார் இந்த ரமதானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹ்வை நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்தால் அத்தாக்கும் ரமதான், உங்களிடத்திலே இந்த ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது. ஷஹ்ருன் முபாரக், ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் பொருந்திய மாதம். ரமதானுடைய அத்துணை சிறப்புகளையும் விவரிப்பதற்கு இந்த ஒரு வார்த்தை போதும். ஷஹ்ருன் முபாரக், அல்லாஹ்விடத்திலே பரக்கத் பொருந்திய மாதம். ஃபரதல்லாஹு அலைக்கும் சியாமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்திலே உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுஸ் ஸமா, வானத்தின் கதவுகள் இந்த மாதத்திலே திறக்கப்படுகிறது. வ துகல்லகு ஃபீஹி அப்வாபுல் ஜஹீம், நரகத்தின் கதவுகள் பூட்டப்படுகிறது. வ துகல்லு ஃபீஹி மரதத்துஷ் ஷயாத்தீன், ஷைத்தானுடைய தீங்குகள் விலங்கிடப்படுகிறது. லில்லாஹி ஃபீஹி லைலத்துன் கைருன் மின் அல்ஃபி ஷஹரின், இந்த மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவு 1000 மாதங்களை விடவும் சிறந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு அமலி இப்னி ஆதம லஹு இல்ல ஸியாம், அல்லாஹ் ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அவனுக்குரியது. இல்ல ஸியாம், நோன்பை தவிர. ஹுவலி, ஏனென்றால் அது என்னுடையது. வ அன அஜ்ஸி பிஹ், நான் தான் அதற்கு கூலி கொடுப்பேன். புகாரியுடைய அறிவிப்பில் அஸ்ஸௌமு லி வ அன அஜ்ஸி பிஹ், நோன்பு என்னுடையது, அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன். ஏன்? யதஉ ஷஹவதஹு வ அக்லஹு வ ஷுர்பஹு மின் அஜ்லி, அவனுடைய ஆசைகளை, இச்சைகளை, அவனுடைய பானத்தை, உணவை எனக்காக அவன் விடுகின்றான். அதனால் நோன்பு என்னுடையது, அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன். வஸ்ஸியாமு ஜுன்னஹ் ஐ விகாயா, நோன்பு ஒரு கேடயம், உங்களை இந்த உலகத்திலே மனோ இச்சையிலிருந்து பாதுகாக்கும். இந்த உலகத்திலே உங்களுக்கு ஆசாபாசங்களிலிருந்து பாதுகாக்கும். இந்த உலகத்திலே உங்களுக்கு ஷைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து பாதுகாக்கும். ஏன்? நாளை மறுமையிலே நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இந்த நோன்பு இருக்கும். வஸ்ஸௌமு ஜுன்னஹ் இதா கான யௌமு ஸியாமி அஹதிக்கும் ஃபலா யர்ஃபுஸ், நோன்புடைய மாதத்தை நீங்கள் அடைந்தால், நோன்புடைய நாட்களை நீங்கள் அடைந்தால், ஃபலா யர்ஃபுஸ், இதற்கு 2 அர்த்தங்களை மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். யர்ஃபுஸ் என்றால் முதல் அர்த்தம் அல் ஜிமா, பெண்களோடு சேரக்கூடிய பழக்கத்தை இந்த பகல் ரமதானுடைய பகல் பொழுதுகளிலே நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். 2 அல் ஃபுஹ்ஷு மினல் கௌலி வல் ஃபஅல், செயல்களிலும் வார்த்தைகளிலும் மானக்கேடான அசிங்கமான செயல்களை பயன்படுத்துவது, அதை நீங்கள் செய்யாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஇன் ஷாதமஹு அஹதுன் அவ் காதலஹு ஃபல்யகுல் இன்னி ஸாயிம், உங்களை யாராவது திட்டினால், உங்களை யாராவது அடித்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் நோன்பாளியாக இருக்கிறேன். வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி, முஹம்மது ரசூலுடைய உயிர் யாருடைய கரத்திலே இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், லஹுலூஃபு ஃபமிஸ் ஸாயிம் அத்யபு இன்தல்லாஹி யௌமல் கியாமஹ் மின் ரீஹில் மிஸ்க். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாசம் அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியின் நறுமணத்தை விட சிறந்தது. லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு 2 சந்தோஷம் இருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், கேளுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 சந்தோஷம் இருக்கிறது. அதிலே ஒரு சந்தோஷம், இதா அஃப்தர ஃபரிஹ பிஃபித்ரிஹ், காலையிலிருந்து பசியாக இருப்பவன் அவனுக்கு முன்னால் இஃப்தாருடைய உணவுகள் வைக்கப்படும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய சந்தோஷம். இன்னொரு சந்தோஷம், وَإِذَا لَقِيَ رَبَّهُ فَرِحَ بِصَوْمِهِ, நாளை மறுமையிலே தன்னுடைய ரப்பை அவன் சந்திக்கும் பொழுது, தன்னுடைய ரப்பை அவன் பார்க்கும் பொழுது இந்த நோன்பின் மூலமாக அவன் அடையக்கூடிய சந்தோஷம். லா இலாஹ இல்லல்லாஹ், உலகத்திலே எதுவும் கிடைக்கலாம், ஏன் மறுமையில் கூட எதுவும் கிடைக்கலாம், ஏன் ஒட்டுமொத்த சொர்க்கமும் உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கப்படலாம். இதைவிட இதைவிட இதைவிட
கோடான கோடி மடங்கு ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஒரு மூமினுடைய